சிலுவை சுமந்திருக்கிற பாவாடை தரிகள் அண்ணலம்பெருமானாரை சந்திக்க வந்தார்கள். எங்கே சந்திப்பு நடந்தது? பள்ளிவாசலில் நடந்தது. அவர்களுக்கான திருப்பலி பூசைக்கு நேரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட மானுட பற்றாளர் அண்ணலம்பெருமானார், உங்கள் திருப்பலி பூசைக்கு நேரமாகிவிட்டது, எனக்கு தெரியும், நீங்கள் இந்த பள்ளிவாசலிலேயே உங்கள் பிரார்த்தனையை மன்றாடுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் பள்ளிவாசலிலேயே தங்கள் மன்றாட்டையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அண்ணலம்பெருமானார் காலத்திற்கு பிறகு உமர் அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஜெருசலேம் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி வீரராக ஜெருசலேத்துக்குள் உமர் நுழைகிறார். மாபெரும் வரவேற்பு கொடுத்தார்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள். வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே அவர் அளவலாவிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. பாங்கு ஓசை கேட்கிறது. நீங்கள் எங்கள் தேவாலயத்திலேயே உங்கள் தொழுகையை நடத்தலாம் என்று கிறிஸ்தவ பாதிரியார்கள் உமரிடத்தில் சொன்ன பொழுது உமர் சொன்னார், நெவர், நான் இங்கே தொழுகை நடத்த விரும்பவில்லை என்று கேட்ட பொழுது கிறிஸ்தவ பாதிரியார்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் நபி வழி நடக்கவில்லையா? நாங்கள் தேவாலயத்தில் பள்ளிவாசலில் எங்கள் மன்றாட்டை நிறைவேற்றுவதற்கு அண்ணலம்பெருமானார் எங்களுக்கு ஆணை பிறப்பித்தார், நாங்கள் பின்பற்றினோம், நீங்கள் எங்கள் தேவாலயத்தில் தொழுகை நடத்த மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது கலீஃபா உமர் சொன்னார், காலம் மாறுகிற பொழுது வருங்கால சந்ததி கலீஃபா உமர் தொழுகை நடத்திய இடம் இந்த இடம் என்று இந்த தேவாலயத்திற்கு என் சந்ததிகள் நாளைக்கு உரிமை கொண்டாடுவதை நான் ஏற்க முடியாது, அதனால் தொழ முடியாது என்றார். இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம். நான் தான் ஹுசேன் மாமாட்ட கேட்டேன், இங்க எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னு. 40 40 பள்ளிவாசல் இருக்கிற எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டி வச்சு இதை பேசணும். மார்க்க அறிவை விட வரலாற்று அறிவு நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. இதை சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு உரிமை உள்ளது இந்த நாடு தான். கவுமின் காவலர் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் ஷாஹிப்